என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு பாஜகவை அலற விட்டுருக்கிறாரு நம்ம டிஆர் பாலு அவர்கள். முக்கியமாக சொல்லப்போனால் எல்முருகனை பதற விட்டுருக்கிறாரு. எல்லாரும் இந்த எல்முருகனை பேசினது, டிஆர் பாலு பேசினது, அவரை நீ அன்ஃபிட்டுன்னு சொன்ன, தலித்தை சொல்லியிருக்கிற, ஒரு அருந்ததியர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண தோட்ட தொழிலாளி மகன் வந்ததுலாம் பில்டப் கொடுத்து அது ஜாதி சாயம் பூசி அண்ணாமலைலாம் ஒரு தருதலைன்னு மணிக்கு ஒரு வாட்டி நிரூபிச்சிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே பார்லிமெண்ட்டில் என்ன நடந்தது? அவர் குறிப்பிட்டு தலித்து நீ, அதனால் உனக்கு நீ எம்பியாக இருக்கிற அன்ஃபிட்டு அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னார ஜாதியை. அவர் சொன்னது என்ன, அங்கே நடந்தது என்ன? ரெண்டாவது, ஆராசா இருக்கார்ல, ஆராசாவை செல்லூர் ராஜு சாதிய குறியீட்டோட பேசி அவரை ரொம்ப கேவலமாக பேசின அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் இருக்குது, கடைசியில் வரும். ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை ரன் பண்ணுறதுக்கு தெம்பும் ஒரு ஊக்கமும் கொடுக்கறது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவான கமெண்ட்ஸும். நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி நாங்கள் பயப்படுறது கிடையாது, அதை பற்றி நாங்கள் வரி பண்ணிக்கிறதும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டோட அந்த நிவாரண நிதியில், புயல் நிவாரண நிதி தமிழ்நாட்டில் இந்த தென் மாவட்டங்கள்லேயும் சரி, இங்கே சென்னையில் நடந்த பாதிப்புகளுக்கும் சரி, இதுக்கெல்லாம் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன்கிட்ட கேட்டோம், அவங்க கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் நாங்கள் கொடுத்துட்டோம், ஃபஸ்ட்டு ஒரு 450 கோடி, மறுபடியும் ஒரு 450 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் ஒரு பொய் சொன்னது. நிர்மலா சீதாராமன் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் அதை வெளிப்படையாக சிஎம் முதல் கொண்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வெட்டார வளச்சமாக அவங்க காட்டினது. மத்திய அரசாங்கத்தின் போக்கு தமிழ்நாடுக்கு எதுவுமே செய்யக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு கேடு நடந்தாலும் நம்மளுக்கு அது கவலை இல்லை அப்படின்னு ஒரு போக்காக இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு நீ அப்பட்டமாக வெட்டார வளச்சமாக திமுக அரசாங்கம் நம்மளுக்கு காட்டியிருக்குது. திமுகன்னு சொல்கிறத விட தமிழக அரசாங்கம்னு சொல்லலாம். இந்த தமிழக அரசாங்கத்தின் உறுப்பினராக நம்ம டிஆர் பாலு அவர்கள் அந்த கோரிக்கையை பார்லிமெண்ட்டில் வைக்கிறார். அப்போ வைக்கும்போது சம்பந்தம் இல்லாத டிஆர் பாலு பேசும்போது இவர் தேவையில்லாத குறுக்கிட்டு அந்த நிதியை நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் நிதியே கேட்கக்கூடாது, இங்கே புயலில் செத்தவனுக்கு 6000 கொடுத்தாச்சு, ஆனால் கொடுத்து பணம்லாம் மாநிலத்தோட நிதியிலிருந்து கொடுத்தாச்சு. அப்போது அங்கே தூத்துக்குடியில் செத்தவன், அங்கே தூத்துக்குடியில் தத்தளித்து வெள்ளத்தில் மாட்டினவன், திருநெல்வேலியில் தத்தளித்து வெள்ளத்தை மாட்டினவங்க, அங்கே 4-5 மாவட்டங்க வெள்ளத்தில் சூழ்ந்து எவ்வளவோ இழப்பீடு இருக்குது. அந்த இழப்பீடெல்லாம் சரி செய்கிற மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும் திமுக அரசாங்கம் போராடுது. என்டிஎஃப்லேருந்து பணம் வேணும், அந்த பணம் ரிலீவ் பண்ணுங்கள், அந்த என்டிஎஃப்பில் பணம் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு இவர் பார்லிமெண்ட்டில் கேட்க போய் நீங்கள் அதுக்கு பணமே கேட்கக்கூடாது, நாங்களாம் தர முடியாதுன்னு இவர் சம்பந்தமில்லாத ஒரு பேச்சு பேசுகிறார். இப்போ மீன் வளத்துக்கு சம்மந்தப்பட்ட துறையோட அமைச்சர் அவர், எம்பி, அவருக்கும் இந்த இன்னைக்கு மாநில பங்குக்கு மாநிலங்கள் கேட்குது, மாநிலங்கள் கேட்டு தன்னுடைய உரிமை பெறுது, இதுக்கும் அவருக்கும் என்ன இருக்குது? அவர் தேவையில்லாத என்டர்ஃபியர் ஆகிறார். இந்த மாதிரி தேவையில்லாத என்டர்ஃபியர் ஆகலாமா வேண்டாமா? இந்த விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராயறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார்னா, எடுத்ததுமே அவர் அந்த டிஆர் பாலு பேசின முழு காணொலியும் யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் நியூஸில் கூட பார்க்கலாம். சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுன், ஒய் ஆர் யூ இன்டர்ஃபைங் மீ, ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுன். அந்த ப்ளீஸுங்கிற வார்த்தையை பல முறை பிரயோகப்படுத்துகிறாரு டிஆர் பாலு. அவர் அத்தனை வாட்டி சொல்லியும் அவர் ஆப்போசிட்டில் பயங்கரமாக கத்துறாரு. கத்தும்போது தான் சொல்கிறாரு, நீ எம்பியாக இருக்கிறதுக்கே அன்ஃபிட்டு, நீ எதுக்கு இன்டர்ஃபை ஆகிற என் கூட அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இதோட முடியுது. அதுக்கப்புறம் ஃபுல் கேமராவும் பாஜக கூட்டத்துக்கும் திரும்பிக்குது. இந்த பக்கம் இவங்க என்ன பேசினாங்க, யார் யார் கூச்சலிட்டாங்க அப்படிங்கிற விவரம் எந்த ஒளிபரப்பும் இல்லை. ஆப்போசிட்டில் இந்த கலராக ஒருத்தன் உருவா கட்டிட்டு வருவான், ஆப்போசிட்டில் பாஜகக்காரங்க அவங்க எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு
ஒரு தலித்துன்னு, அதாவது தலித்துங்கிறதுனால தான் அவருக்கு அந்த பதவி போச்சா, இல்லை உண்மையிலே திறமையோடு போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒருத்தன் தலித்தாகப்பட்டவன் மேலே வந்துட்டானா, அவன் தலித்துன்னு ஒரு 4 வாட்டி அவனை சொன்னோம்னா அதே அவனுக்கு ஒரு பெரிய அவமானம். உள்ளபடி சொல்ல போனால் அங்கே இருக்கிற பாஜகவோட எம்பிக்களை தான் நம்ம கோவப்படணும், அங்கே இருக்கிற மந்திரிகளை தான் நாம் கோவப்படணும் ஏன்னா அந்த மந்திரிகள் தான் பல முறை எல்முருகனை தலித்து எஸ்சின்னு பார்லிமெண்ட்லேயே அந்த வேர்டுகள்லாம் யூஸ் பண்ணாங்க. அவருக்கு அப்போ திறமை கிடையாது. அவர் தலித்துங்கிறதுனால தான் நீங்கள் எம்பி பதவி பிடிச்சி உட்கார வச்சுக்கிறீங்க. ஏன்னா எல்முருகன் எங்கேயும் நின்று ஜெயிக்க கிடையாது, நியமன பதவி தான் எல்முருகனுக்கு. அப்போ நீங்கள் எந்த வகையில் எல்முருகனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமாகுது. இது இப்படியே பேசி எப்பயுமே பாஜக ஒரு உருப்படியான ஒரு நியாயமான அரசியல் இது செய்யாது. ஒரு கோமாளித்தனமான ஒரு முட்டாள்தனமான அரசியல் எப்பயும் கையெடுக்கிறது உண்டு. நீ இவங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நீ கிறிஸ்டியனா, நீ இஸ்லாமியனா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு அவன்கிட்ட பதில் வருமானா அதுக்கு அவன் தெம்பும் கிடையாது, அவனுக்கு திராணியும் கிடையாது, அவனுக்கு ஆண்மையும் கிடையாது, அதை பதில் சொல்ல. ஆனால் அதுக்கு பதிலாக அவன் நம்ம மேலே வைக்கிற கேள்வி, நீ எந்த சாதிக்காரன்? தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் அவமானப்பட்டு போயிருக்கிறாங்க. நீ யாரு, எந்த சாதி, நீ எந்த மதம், என்ன இது எல்லாமே கேட்குறாங்க நம்மளை. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் கூட ஒழுங்காக பதில் சொல்லாத அந்த கட்சி இன்னைக்கு எல்முருகன் அப்படிங்கிற ஒரு தலித்துக்காக போராடுது. இது எல்லாத்தையும் ஒரு காமெடி என்னன்னா, எல்முருகன் உருக்கமான பதிவு, அதாவது விட்டா அவர் அழுந்துருவார் போல, அவ்வளோ ஒரு நடிப்பு அப்படி ஏக நடிப்பு. சொல்லப்போனா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் தோத்து போயிடுவாங்க எல்முருகன்கிட்ட. நான் ஒரு அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்தேன், என்னை அவர் ரொம்ப கொச்சையாக பேசிட்டார். அடேங்க அப்பா, பல நழுவி பாலில் விழுந்த கணக்காக பேசினார். நம்மளாம் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு தான் அங்கே கொதிச்சு. ஏன்னா அவர் ஒரு இடத்துல கூட, டிஆர் பாலு ஒரு இடத்துல கூட அவர் தலித்து அதனால் அவர் அன்ஃபிட்னு சொல்லவே கிடையாது. இப்போ இழிவு யாருன்னா அருந்ததிய மக்களுக்கு தான் இழிவு, சரிங்களா? ஏன்னா நன்றியை துறக்கக்கூடாது. ஒரு பிரிவில் எல்முருகன் பிறந்ததுனால எல்முருகனுக்கு நான் பட்டம் சூட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து நீங்கள் படித்து நீங்கள் அரசுனா என்ன, ஜனநாயகம்னா என்ன, நாம் எப்படி ஜனநாயகத்தில் மேலே வர்றது, எப்படி அரசாங்கத்தை நாம் ஒரு பிரதிநிதியாக ஆகிறது, இது எல்லாம் உங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னால் அது யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறவன் யாருன்னா எல்முருகன். ஏன்னா எல்முருகனுடைய இன்னைக்கு அவங்க அப்பா கூலி தொழிலாளி, எல்முருகனும் கூலி தொழிலாளியாகவே இருந்துக்க வேண்டியது. ராஜாஜியோட ஆட்சி இங்கே அப்படியே கண்டினியூ ஆயிருந்தா. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர ஐடியா பண்ணாங்க. அன்னைக்கே பார்ப்பன ஆதிக்கம் அதிகமாக இருந்தது, அதை அப்படியே வேரோடு அறுத்தவர் யாருன்னா பெரியார். அது இருக்கவே கூடாது. கோயில் நுழைவு போராட்டம், இன்னைக்கு நீங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே பூந்து அந்த சமுதாயத்து மக்கள், எல்முருகனை சார்ந்த அந்த சமுதாயம்னு வச்சுப்போம், ஒரு சில பேர் அவனோட ஏன் எங்களை சேர்த்துறீங்க, அவன் துரோகி, நாங்களும் அவனும் ஒன்று கிடையாது, எங்களுக்கு தெரியும், எங்களுடைய மரியாதையை எங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றின கட்சி எதுன்னு எங்களுக்கு தெரியும், அந்த எல்முருகன் என்ற நம்பிக்கை துரோகி, இன துரோகியோடு எங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுபவரும் உண்டு. நிறைய பேர் இந்த வீடியோக்களை பதிவிடுறாங்க. அப்போது எல்முருகன் தலித்து அப்படின்னு சொல்கிற அந்த வகுப்புலையும் அவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? பாஜகவோட இணைஞ்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறோட குற்றச்சாட்டு இன்னைக்கு வழுக்குது. இப்போ குஷ்பு பிஜேபியில் இருக்கிறா, சுந்தர் சி பொண்டாட்டி, அவள் சேரி மக்கள் பேசுவதை போல் பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாள். அதுக்கு பல கண்டனங்கள். சேரின்னா என்ன, சேரி மக்கள், சேரி லாங்குவேஜ்னு போடுறான் ட்விட்டரில், அதற்கு சரியான கண்டனம். நீ எங்கே பார்க்க போன? அவங்களும் தலித்து தான், நீங்களும் தலித்து தான், அவங்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள், நீயும் தாழ்த்தப்பட்ட மக்கள். அப்போ நீ எங்கே போன? நீ ஏன் குரல் கொடுக்கல? எவ்வளோ ஒரு ஏமாத்துக்கான, எவ்வளோ ஒரு துரோகி, நீ இன துரோகி.
உன் சாதிக்கான துரோகிணி. சாதி என்பதே இல்லை என்று சொல்லுவோம். நாம் சாதியை நாம் மதிக்கல. ஆனால் இங்கே தலித்து அப்படிங்கும்போது அந்த சாதியை நாம் குறிவீடு அங்கே வருது. அந்த சாதிக்கான பிரதிநிதியாக இன்னைக்கு சாதியிலிருந்து இன்னைக்கு பிஜேபி, அந்த சாதியிலிருந்து ஒருத்தர் பிஜேபியில் போய் இன்னைக்கு ஒரு மந்திரியாக இருக்கிறார். ஆனால் அவர் அதே சாதிக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறது எவ்வளோ எவ்வளோ கீழ்த்தரமான செயல். தன் கண்ணையே தானே குத்திக்கிறதுக்கு சமம். ஏன்னா எல்முருகனை யாரும் மதிக்கிறது கிடையாது. ஏன் 2024 தேர்தலில் மட்டும் எல்முருகனில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்த வைங்க. முதல் டெபாசிட் வாங்குறானான்னு பார்ப்போம். அங்கே இருக்கிற வடநாட்டவர்கள் கூட, வடநாட்டு சார்ந்த மந்திரிகள் கூட டிஆர் பாலு அவர்கள் பேசும்போது குறுக்கீடு உள்ளீடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர் சீனியரு, ரொம்ப வருஷமாக எம்பியாக பதவியில் இருக்கிறாரு. பார்லிமெண்ட்டோட நடவடிக்கைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அன்ஃபிட் அப்படிங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. சும்மா எல்முருகனை தவறுதலாக பேசிட்டாங்க, டிஆர் பாலு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஆப்போசிட்ட நாள் இப்படிலாம் பேசுறது தேவையில்லாத செயல். முழுக்க முழுக்க திமுக அரசாங்கமானது செயல்படுறதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சப்போர்ட்டாக தான் நிற்கும். எங்கேயுமே இதுவரை அவங்க யாரையும் சாதிய பாகுபாடோட யாரையும் பார்த்ததே கிடையாது. அப்படியெல்லாம் பார்த்துருந்தா இன்னைக்கு நம்ம வரிசைப்படுத்தலாம். திமுகவில் எத்தனை பேர் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர் எம்பியாக, எம்எல்ஏவாக, வட்ட செயலாளராக, மாவட்ட செயலாளராக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாதிய பாகுபாடு கிடையாது அவங்களுக்குள்ள. அப்படி இருக்கிறதுனால தான் திமுக அவங்க நீ என்ன அடி அடித்தாலும் டெபாசிட் இழந்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு திமுக, அவ்வளோதான், இதுக்கு மேலே திமுக எந்திரிக்காது அப்படிங்கும்போது கூட அவங்களுடைய கட்சியை கட்டமைப்பு இந்த மாதிரி சாதி மதம் இல்லாமல் அவங்க பழகிறதுனால மறுபடியும் ஃபீனிக்ஸ் பறவையாக உழுத்திட்டு வராங்க ஒவ்வொரு வாட்டி. ஆனால் இன்னைக்கு 2024 தேர்தலில் அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சுத்தமாக முடிச்சு கட்ட போகிறாங்க. ஒரு எம்பி சீட்டு வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னு சொல்கிறேன். நீங்கள் தலித்து பேசிட்டாரு டிஆர் பாலு அப்படின்னு சும்மாவே உட்டான் சாப்பிட்டு திரியிறாங்க பாஜகக்காரங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் தெர்மாகோல் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறான் மதுரையில். அவனுக்கு என்ன மரியாதை ஒரு இளவும் தெரியாது. ஆனால் இதுங்கெல்லாம் எப்படி ஒரு மினிஸ்டரானா இவரையும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தெர்மாகோல் சயின்டிஸ்ட் எப்படி கட்சியில் நின்று ஜெயிச்சு வர்றாங்கிறது தான் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இன்னொருத்தர் ராசா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி, எம்பி. அவரை அந்த வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது. பிச்சை எடுக்கணும், நீ பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கணும் நீ அப்படின்லாம் அவர் யூஸ் பண்ணுற வேர்டை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் வலைதளத்தில் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் நானும் மறுபடியும் பதிவிடுறேன். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஆண்டிமுத்து ராசா, டேய் அம்மா தலைவர் அம்மா இல்லைண்டா நீ கோவணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும்டா. டேய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா நாய், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா நாய். நீ ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவன். நான் கேட்கிறேன், இந்த நேரத்தில் என்னத்தை சொல்லணும்? பார்த்துட்டீங்களா? செல்லூர் ராஜு மட்டும் கிடையாது, அதிமுகவில் நிறைய அமைச்சர்களுக்கு மெச்சூர்டு கிடையாது. அந்த அம்மா ஒன்று செஞ்சது, இவங்க யார் பொம்மையா நம்ம சொல்றதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நாம் குமினா குமி, எந்திரின எரி, உக்காருன்னா உக்காரு, எந்திரின எந்திரின்ற அந்த அந்த பொம்மை மாதிரி நம்ம சொல்கிற கைவிரலை ஆட்டும் போதெல்லாம் எப்படி எப்படி ஆடுறாங்களோ அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து தன்னுடைய சட்டமன்றத்தில் சட்டசபையில் வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா மொத்த துறையையும் அந்த அம்மா மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிச்சு. செல்லூர்ராஜ் இதில் கையில் போடுன்னா கையெழுத்து போடணும். ஏன், எதுக்கு, இந்த கையெழுத்து போட்டால் என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகும், மக்களுக்கு இது என்னவா போய் சேரும், அந்த விஷயமெல்லாம் அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. மொத்தத்தையே அந்த அம்மாவே வச்சுச்சு. இப்போ காட்ஃபாதராக இருந்த அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் இதுங்க எங்கே போகிறதுனே தெரியல. ஏன், அந்த குறைஞ்சபட்ச அறிவு இருந்திருந்தா கூட இந்த பக்கு டாக்குன்னு சொல்லப்படுகிற இந்த மூஞ்சி, பக்கோட டாக்கோட மூஞ்சியும் ராஜேந்திர பாலாஜியோட முகமும் பார்த்தா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அப்படி அந்த ராஜேந்திர பாலாஜி மோடி எங்கள் டேடின்னு சொல்லுவானா? யாரா சொல்லுவாங்களா?
நீ வந்து எம்ஜிஆர் எங்கள் டேடின்னு அது வேற கணக்கு, அம்மா எங்கள் மம்மின்னு கூட சொல்லு இங்கிலீஷில், ரைட்டு, அதை ஒத்துக்கலாம். மோடி எங்கள் டேடின்னா எங்கடா இது, என்னடா இது, எவனை வேணா அப்பனா ஏற்றுக்கிறதுக்கு அவங்க என்னடா பிறப்புங்களாம், யாரை வேணா அப்பனா ஏற்றுக்கோ. அதிமுக என்ற பேருக்கான விளக்கத்தை கூட அவங்களுக்கெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. அதிமுக ஏன் அண்ணாவை வச்சார் எம்ஜிஆர் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கெல்லாம் அந்த குறைந்தபட்ச அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. அந்த அண்ணா அப்படிங்கிற பேருக்கும் அந்த அண்ணாவுடைய கொள்கையை கொண்டு போகணும், அண்ணா வழியில் நடப்பேன் அப்படின்னு சொன்ன எம்ஜிஆரோட முடிஞ்சது. எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே அண்ணா வழியில் அந்த கட்சியில் யாரும் நடக்கலை. இப்போ அட்லீஸ்ட் அம்மா வழியில் நடப்பேன் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஊழல் பண்ணி ஏவன் குற்றவாளியாச்சும் ஆகட்டும், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அம்மா வழி அதுதான். அந்த வழியை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நின்னது, மத்திய அரசாங்கத்துக்கு எங்கேயுமே வளைஞ்சு கொடுக்கல. இவங்க யாரை கூப்பிட்டு குமினாலும் குமிறாங்க, ஏன்னா அம்மாவோட ட்ரைனிங். அந்த அளவுக்கு ஒரு எம்பி மந்திரி, பலமுறை மந்திரியாக இருந்த ஆள், ஒரு வாட்டி இந்த 2G ஸ்பெக்ட்ரமில் போட்டு தன்னந்தனியாக இந்தியாவில் இது வரைக்கும் எந்த எம்பியும் சாதிக்காத ஒரு விஷயத்தை தனியாளாக நின்று சிபிஐ கோர்ட்டில் நின்று ஜெயிச்சுட்டு வந்த ஆள், அவர் மேலே குற்றமற்றவர் அப்படிங்கிற மாதிரி முகாந்திரம் இல்லைன்னு வெளியே வந்துட்டார். மறுபடியும் அந்த கேஸை நோண்டுறதுக்கெல்லாம் இவங்க இது என்ன வேலை, இவங்களுக்கு அதே தான், எதையா ஒன்று எதிர்கட்சி முடிக்கணும். நேர்மையெல்லாம் யாரும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வந்தா நீ கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போடணும். ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வரல வெறுங்கையில் வந்தால் நீ வெறுங்கையில் தான் போய் சண்டை போடணும். அவன் வெறுங்கையில் வந்துட்டான், நீ கத்தி எடுத்துட்டு போற பாரு, உன்னா மாதிரி ஒரு கோலை எவனுமே கிடையாது. அப்படி நடந்துக்கிறவன் யாருன்னா பாஜக அரசாங்கம், பாஜக பிரதிநிதிகள், பாஜக கட்சி, பாஜக தொண்டர்கள் வரை பூரா அப்படியே அஜந்தா அப்படியே இறங்கியிருக்குது அவங்களுடைய ரத்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு பெரியார்னா யாரும் தெரியாது. பெரியார் கொடுத்த சுயமரியாதை, பெரியார் கொடுத்த கோயில் நுழைவு, இது எல்லாம் எதுவுமே தெரியாது. வரலாற்றை மாற்றுவாங்க. இன்னைக்கு எல்முருகன் கூட அங்கே இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அந்த பெரியார் நம்ம கொண்டு போய் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலிமா பசங்கக்கிட்ட, நிறைய பேர்கிட்ட இந்த பெரியார்னா யார், அவர் என்னென்ன நல்லது விஷயம் சொல்லி கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்லதெல்லாம் பண்ணார், அவரால் என்ன நன்மைகள் நடந்தது. ஒரு கட்சி தலைவர் கூட கிடையாது, சாதாரண அமைப்பில் ஒரு இருந்தார். அவர் தான், அவர் என்னென்ன சாதிச்சார், யார்கிட்ட ஒரு நட்புறவாக இருந்தார், எத்தனை இந்தியா நாட்டில் எத்தனை பேர் இவர் பெரியாரை போற்றி வட மாநிலங்களில் இன்னைக்கு காந்தி வரைக்கும் பெரியாரை வந்து ரொம்ப இணக்கமாக பார்த்தது எப்படி, இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையில் இந்த நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.